வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.4ல் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், an aluminium sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. அதாவது ஒரு அலுமினியம் ஸ்பியரு ரேடியஸ் 12 இருக்குது. இதை வந்து சிலிண்டராக மாற்றுறோம், அதை உருக்கி சிலிண்டராக மாற்றுறோம், அதோட ரேடியஸ் 8. அப்போ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அலுமினியத்தோட வால்யூமும் சிலிண்டரோட வால்யூமும் ஈக்குவல் தான். ஏன்னா அலுமினியத்தை உருக்கி தான் நம்ம சிலிண்டரை மாற்றுறோம். அப்போ அலுமினியம் என்ன வால்யூம் இருக்கோ அதுதான் சிலிண்டரோட வால்யூம் அப்படின்ற கான்செப்டை வச்சு தான் ரெண்டு ஈக்குவல் பண்ணி நம்ம வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதான் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அலுமினியம்னா ஸ்பியரு. ஸோ நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட், நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கிவன் டேட்டா பாருங்கள். ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான், 12. ஓகேங்களா? அதே இது சிலிண்டருக்கு ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஓகேங்களா? இதோட ஹச் தான் கேட்டிருக்கான். ஸ்பியருக்கு ரேடியஸ் 12ன்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாமா? ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்றப்ப என்ன ஃபார்முலா, 4/3 πr³ ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா, πr² ஹச். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் பையோட வேல்யூ சேம் தான், கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ மீதி இருக்கக்கூடியது 4/3 r³ அப்படின்றது 12 12 12. ஓகேங்களா? 3 டைம்ஸ் ஈக்குவல் டு r² அப்படின்றது 8 8 இன்ட்டு ஹச் தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைடும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 3 3 4 3 சார் 12. ஓகேங்களா? அகைன் 1 4 4 2 4 சார் 8 ஈக்குவல் டபுள் சைடு நியூமரேட்டர் கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 4 சார் 12 2 4 சார் 8. ஓகேங்களா? அகைன் 2 2 சார் 4, இங்கே ஒரு 4, இதையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ மீதி என்ன இருக்குது, 3 இன்ட்டு 12, இந்த பக்கம் ஹச். ஸோ ஹச் ஈக்குவல் இந்த பக்கம் இருக்க நம்பர் சைடை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள், 36. ஸோ ஹச் வந்து 36 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.